கட்சி தலைமையில் இருந்து விலக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீகோதாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடந்த ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதால் மேற்கண்ட விடயங்களை விரைவுபடுத்த வேண்டும். அந்த விவாதங்களின் போது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அதனை ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு விரும்பினால் அது தனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்றுதான் தான் விரும்புவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பேச்சுக்களின் போது தான் தலைமை பதவியிலிருந்து விலகி சஜித் அல்லது வேறொருவருக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்மொழிவு முன்வைக்கப்பட்டால் செயற்குழு அதற்கு ஆதரவாக இருந்தால் அதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். அத்தகைய கூட்டணிக்காக இந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும், நீண்ட காலமாக கட்சி தலைவராக இருந்து வருகின்றேன், நாட்டின் ஜனாதிபதியானேன், நான் மிக உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டேன் என்றும் அவர் அதன் போது சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு ஒரு கடினமான தருணத்தில் இருக்கும் போது நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தேன். எனவே இந்த பதவி விலகலில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே செயற்குழுவிடம் மேலும் கூறியுள்ளார்.